Hi friends, verbல have form verbs, be form verbs, do form verbs upload பண்ணிடுறேன். இந்த verbs எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? அதை தொடர்ந்து verbல next இருக்கிறது முக்கியமான டாபிக் வந்து finite verb, non-finite verb. ரொம்ப சிம்பிள் தான், கிட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ சிபிஎஸ்சி பேட்டர்ன்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனைட் நான் ஃபைனைட் வந்து ஃப்ரம் த தேர்ட் ஸ்டாண்டர்ட் இட்ஸ் பீங் அப்டேட்டட் இல்லையா? நிறைய பேரண்ட்ஸ் வந்து மேம் ஃபைனைட் வேர்ப்னா என்னன்னு சொல்லுங்க, நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்னா டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபைனைட் வேர்ப்ஸ், the first thing very important, finite verb very simple to understand. The subject shows the tense. So tense na என்னன்னு சொல்லியிருந்தோம், என்ன கால நேரம் அப்படின்றத இண்டிகேட் பண்றது தான் டென்ஸ். இதுல ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் இருக்கு இல்லைங்களா? ஸோ த சப்ஜெக்ட் ஷோஸ் த டென்ஸ். சப்ஜெக்ட்னா என்னங்க, ஆல்ரெடி போன வீடியோல பார்த்துருப்பீங்க. சப்ஜெக்ட் மீன்ஸ் நவுன், நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ். யார் அந்த செயலை செய்யறாங்களோ அவங்க தானே சப்ஜெக்ட். ஸோ அந்த சப்ஜெக்ட் செயலை செய்யறது என்ன டென்ஸ்ன்னு குறிக்கிறது தான் வந்து ஃபைனைட் வேர்ப். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு கொடுத்துருக்க சென்டென்ஸில் வேர்ப் ப்ரெசண்டா, பாஸ்டா, ஃபியூச்சரான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஃபைனைட் வேர்ப். ஹியர் ஐ ஹவ் டேக்கன் 2 words ஃபார் யூ. 2 words எடுத்திருக்கேன். எஸ்கேப்டு இஸ் crying. The thief escaped from the prison. Escaped, past tense. The baby is crying for food. So குழந்தை வந்து ஃபுட்டுக்காக அழறது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இந்த மாதிரி வேர்ப் ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா அது ஃபைனைட் வேர்ப். நான் ஃபைனைட் வேர்ப். நான் ஃபைனைட் வேர்ப் வெரி சிம்பிள். டு நாட் ஆக்ட் ஆஸ் அ வேர்ப். டு நாட் ஆக்ட் ஆஸ் அ வேர்ப். நான் ஃபைனைட் வேர்ப் சிம்பிளா ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு 3 திங்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுட்டா போதும். ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள். நான் ஃபைனைட் வேர்ப்ஸோட கேட்டகரிஸ்ல இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொன்னா 2 plus verb. TO2 preposition 2 இருக்கு இல்லைங்களா? 2 plus verb. Verb, action word. For example, to run, to eat. I like to sing. The birds like to fly. Yes? ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொன்னா 2 plus verb வரும். ஜெரண்ட், ஜெரண்ட் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு சொன்னா ஜில ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ குழந்தைங்களுக்கு சொல்லும் போது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லலாம். ஜெரண்ட் ஜில ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ஐஎன்ஜி வரும் அப்படின்னு சொல்லலாம். verb plus ஐஎன்ஜி. பிளேயிங், ரன்னிங், ரீடிங், ஸ்விம்மிங். இந்த மாதிரி verb plus ing. swim plus ing, swimming. play plus ing, playing. இதுதான் gerund. The next, participle. Participle which modifies a noun, verb, noun phrase or verb phrase. ஸோ அதுதான் வந்து participle. இப்போ present participle அப்படின்னு எடுத்தீங்கன்னா writing, swimming, இது gerund கிடையாது. Yes, she is reading a book. இது present participle. Past participle. Past participle அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி நம்ம V1, V2, V3ல பார்த்திருப்போம்ல. present tense, past tense, past participle. V3. Return, write, wrote, written. Sing, sang, sung. Cut, cut, cut. Play, played, played. இப்போ நான் சொன்ன அந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது எல்லாம் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். ஸோ இதே வேர்பில் டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் இருக்கு. அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க.